ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? எப்பயும் போல சென்னையிலேருந்து திருச்சிக்கு கிளம்பிட்டேன். தாம்பரத்தில் கொல்லம் ட்ரெயின் புக் பண்ணியிருந்தேன். இந்த டைம் செகண்ட் டயரில் ஏசி தான் புக் பண்ணியிருந்தேன். சரி, எப்படி தான் இருக்குன்னு எக்ஸ்பீரியன்ஸ் பார்க்கலான்னு புக் பண்ணிவிட்டு கரெக்டாக 4:47க்கு ட்ரெயின். சரி, தாம்பரத்துக்கு குடுகுடுன்னு ஓடிட்டேன். கடைசியில் பார்த்தா ட்ரெயின் 10-15 நிமிஷம் லேட்டு. அங்கே போயிட்டு ஸ்டேஷனில் வெயிட் பண்ணிட்டு இருந்தா பிளாட்ஃபார்மில் வீடு சுடுது. ஒரு சைடு வெயில், ஒரு சைடு நிழல். பிளாட்ஃபார்ம் 7ல் தான் ட்ரெயின் வரதா சொல்லியிருந்தாங்க. வேறு வழி இல்லாமல் நானும் அந்த வெயில் அடிக்கிற 7th பிளாட்ஃபார்ம்லேயே உட்காந்துருந்தேன். சரி, வெயிட் பண்ணிட்டுமே தண்ணி வாங்கலான்னு பார்த்தா ஜில்லுன்னு தண்ணி கூட இல்லைங்க. கரெக்டாக நம்ம ட்ரெயின் வந்துச்சு. கடைசியில் A1 கோச்சே மறந்துட்டு நான் பாட்டு ட்ரெயினையே பார்த்துட்டு இருந்துட்டேன். A1 கோச்சு கடைசியில் இருக்கு. எட்ரா கைப்பில் ஓட்டத்துன்னு ஓட ஆரம்பிச்சிட்டேன். கஷ்டப்பட்டு ட்ரெயின் கோச்லாம் கண்டுபிடிச்சி மேலே ஏறி போயிட்டு உட்காந்துட்டேன். டிக்கெட் ப்ரைஸ் 850 ஆகுது. ஆனால் உள்ளே வந்து ஏறி படுத்தோன்னே தான் தோணுது அந்த அளவுக்கு இது ஒர்த் இல்லையோன்னு தோணுச்சு. ஏன்னா செகண்ட் கிளாஸ்க்கு தேர்ட் கிளாஸ் ஏசியே நல்லா இருந்துச்சு. க்ளீனாக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. ட்ரெயின் புதுசாக இருந்த மாதிரி இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு. ஆனால் எனக்கு இந்த செகண்ட் கிளாஸ் ஏசி பிடிக்கவே இல்லை. ஒன்று தான் கர்டைன் ஃபுல்லாக இருந்துச்சு. அதனால் ப்ரைவசி கொஞ்சம் நல்லா கொடுத்துருந்தாங்க. ஆனால் ஸ்பேஸ் கம்மியாக இருக்க மாதிரி இருந்துச்சு. இந்த ஹேங்கர் பார்த்தீங்கன்னா ஒழுங்காக மாட்டுறதுக்கு அவ்வளோவா கம்ஃபர்டபுளாக மாட்ட முடியாது. பெரிய பேக்லாம் வச்சுருக்க முடியாது. முக்கியமாக ஏசி த்ரோ பார்த்தீங்கன்னா அந்த கர்டைன்ஸ்லாம் போட்டதுனால அதுக்கு மேலே கேப் இருக்குது. அதை தாண்டியுமே ரொம்ப ஏசி ஃப்ளோ வரல. அதனால் அவ்வளோவா எனக்கு சாட்டிஸ்ஃபைட் ஆகலை. அந்த பக்கம் பேண்ட்ரிலேருந்து வந்த 2 சம்சா மட்டும் வாங்கி சாப்பிட்டேன். ஏன்னா அது ஓகே, ஓரளவுக்கு நல்லா இருந்துச்சு. எக்ஸ்பீரியன்ஸ் படி பார்த்தீங்கன்னா கொல்லம் ட்ரெயினுக்கு பதில் வேறு ஏதாவது ட்ரெயினுக்கு ப்ரிஃபர் பண்ணலாம், நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ட்ரெயினுக்கு பார்த்தீங்கன்னா 5 அவுட் ஆஃப் 3 தாங்க கொடுக்க முடியுது. அதுக்கு மேலே மனசே வரல. பாய்.